Very good morning. கடலின் பளபளக்கும் நீல அலைகளுக்கு அடியில் யூமா என்ற கம்பீரமான திமிங்கலம் சுதந்திரமாக சுற்றித் திரிந்தது. அதற்கு மிக அழகான பாடல் ஒன்று இருந்தது. அதன் ஆழமான இதமான மெல்லிசை நீரில் எதிரொலித்து அனைத்து கடல் உயிரினங்களுக்கும் அமைதியை கொண்டு வந்தது. டால்பின்கள் அதன் இசைக்கு நடனமாடின, கடல் ஆமைகள் அசைந்தாடின, சிறிய மீன்கள் கூட பிரமிப்புடன் கேட்டன. யூமாவின் பாடல் கடலுக்கு ஒரு பரிசாக இருந்தது. அனைவரும் ஒரு மகத்தான, அழகான உலகின் ஒரு பகுதி என்பதை அது அனைவருக்கும் நினைவூட்டியது. ஆனால் ஒரு நாள் ஏதோ ஒன்று மாறியது. யூமா தனக்கு பிடித்தமான பவளப்பாறை வழியாக நீந்திச் சென்றபோது அதிர்ச்சியடைந்தது. அது நெகிழி மற்றும் மீன்பிடி வலைகளால் மூடப்பட்டிருந்தது. ஒரு காலத்தில் வண்ணமயமாக இருந்த பவளங்கள் வெளிரி போயிருந்தன. பல மீன்களும் காணாமல் போயிருந்தன. லூமா பாட முயன்றது, ஆனால் கப்பல்களின் இரைச்சல் மற்றும் மாசுபாட்டில் அதன் பாடல் தொலைந்து போனது. கடல் நோயுற்றிருந்தது, அதன் இதயம் வலித்தது. அது கரைக்கு நீந்திச் சென்றது. அங்கே மனிதர்கள் குப்பைகளை அலட்சியமாக நீரில் வீசுவதைக் கண்டது. தன் முழு பலத்தையும் திரட்டி, அவள் இதுவரை பாடியதிலேயே மிகவும் உரத்த, துயரம் நிறைந்த பாடலை பாடினாள். கடற்கரையில் இருந்த மக்கள் நின்றனர். அவர்கள் செவி கொடுத்து கேட்டனர். லூமாவின் பிரம்மாண்டமான, சாந்தமான கண்கள் சோகத்தால் நிரம்பியதை அவர்கள் பார்த்தனர். ஒரு சிறுமி முன்னே வந்தாள். திமிங்கலம் அழுகிறது என்று அவள் மென்மையாக கூறினாள். நாம் அதற்கு உதவ வேண்டும். அவளுடைய வார்த்தைகள் மக்களின் இதயங்களை தொட்டன. அன்று அவர்கள் கடற்கரையை சுத்தம் செய்யத் தொடங்கினர், நீரிலிருந்து குப்பைகளை அகற்றினர். மேலும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்போம் என்ற செய்தியை பரப்பினர். கடல் தூய்மையானதும் லூமாவின் பாடல் மீண்டும் ஒலித்தது. பவளப்பாறைகள் பிரகாசமடைந்தன, மீன்கள் மீண்டும் நடனமாடின. அலைகள் அதன் மெல்லிசையை கடல் முழுவதும் கொண்டு சென்றன. அன்றிலிருந்து கடலின் பாடல் தங்கள் கவனிப்பை சார்ந்தது என்பதை அறிந்து மக்களும் கடல் உயிரினங்களும் நல்லிணக்கத்துடன் வாழ்ந்தனர். நீதி. கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்போம். Thanks for watching. Like, share and subscribe for more videos.